ஹாய் திஸ் இஸ் ஏமா வெல்கம் பேக் டு சாரல் கிச்சன். இது ஒரு 2 days ட்ராவல் பிளாக்குங்க. ஃபர்ஸ்ட் டே அம்பாசமுத்திரம், தென்காசிலேருந்து அம்பாசமுத்திரம் நாங்கள் போயிருந்தோம் ஃபேமிலியோட. நானும் என் சிஸ்டர் ஃபேமிலியும். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. அம்பாசமுத்திரம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்க இந்த கிரீனரிஸ், அதுக்கப்புறம் அங்க வந்து ஒரு படித்துறை இருக்கு கல்லிடைக்குறிச்சியில. அந்த இடம் எனக்கு கண்டிப்பா ஞாபகம் வரும். அந்த இடத்துக்கு தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். இது வந்து ஆழ்வார்குறிச்சி. அதை கிராஸ் பண்ணி தான் நான் போனேன். ஸோ அதை கிராஸ் பண்ணும்போது அந்த ஊரை பார்த்ததும் எனக்கு ஜில்லுன்னு ஒரு காதல் படமும் அதுல வர சாங்கும் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதை அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தேன். ஃபைனலி இதுதான் கல்லிடைக்குறிச்சி, திருநெல்வேலி, தாமிரபரணி ஆறு இருக்க இடம். ஸோ இந்த இடம் நீங்க நிறைய மாரி டூ படத்துலலாம் நீங்க பார்த்துருக்கலாம் சாங்ல. அந்த இடத்துக்கு தான் நான் போனேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டு போக சொன்னேன். ஸோ எல்லாருமே ஃபேமிலியோட போயிருந்தோம். எங்க அத்தம்மாவும் எங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த இடத்துல நிறைய மீன் இருக்குங்க. பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஆசையா இருக்கும் மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து ரொம்ப ட்ரை பண்ணோம். எங்களுக்கு வந்து மீன் வந்து பிடிக்க முடியல ரொம்ப நேரம். ஸோ இந்த பக்கம் என் ஹஸ்பண்டும் என் பையனும் வந்து தூண்டில்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. மண்புழு வச்சு அவங்க வந்து தூண்டில் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. மீன் எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம். நாங்களும் ரொம்ப நேரம் குளிச்சுட்டு இருக்கும்போது மீன் கிடைச்சிட்டே இருந்தது. இங்க நாங்க ரொம்ப நேரம் குளிச்சோம். ரொம்ப நல்ல இடம். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ரொம்ப நாளா இங்க வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஃபைனலி அந்த டே வந்து நான் வந்திருந்தேன். ஆஹ் அம்பையில கல்லிடைக்குறிச்சி அம்பை படித்துறைன்னு சொல்லுவாங்க இந்த இடம். இந்த இடத்துல நிறைய படம் வந்து எடுத்திருக்காங்க. நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும். எக்கச்சக்கமான படம் இங்க வந்து எடுத்திருப்பாங்க. அன்னியன்ல இருந்து இது வரைக்கும். லக்கிலி ஒரு ஃபிஷ் வந்து எங்களுக்கு மாட்டுச்சு. பட் அதை வந்து எனக்கு எதுவும் பண்ண தோணல. அப்படியே தண்ணியிலே விட்டுட்டேன். இதுதான் அங்க ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி தான். தண்ணியில நம்ம வந்து ஆத்துலயோ ஏரியிலயோ குளிக்கும் போது, இந்த மாதிரி படித்துறையில குளிக்கும் போது நம்மளுக்கு மீன் கிடைக்குது, மீனை பாக்குறோம்னா அதை அப்படியே பிடிச்சி பிடிக்கணும்னு தோணும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப அதிலேயே விட்டுருவோம். சிலர் குக் பண்ணுவாங்க. பட் நான் விட்டுட்டேன். இது வந்து நாங்க போற வழியில லஞ்ச் கொண்டு வந்துட்டோம். ஸோ எங்க சாப்பிடலான்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு தோப்பு வந்து நாங்க பார்த்தோம். பார்த்துட்டு அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணோம். அவங்க வந்து சரி ஓகே சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கோங்க, சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல பெட்ஷீட்ஸ் எல்லாம் போட்டு ஃபேமிலியா உட்காந்து லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டோம் டிராவல் பண்ணதுக்கு. ஆஹ் அப்படியே அந்த இடத்த வந்து பார்க்கலாம், சுத்தி பார்க்கலான்ட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஆஹ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம். ஏன்னா சிட்டில நாங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நான் வந்து பார்த்தது இல்ல, பார்க்க முடியாது. ஸோ இங்க பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இந்த மாதிரி கிணறு, அதுல இருந்து வர தண்ணி வந்து நீர் பாசனம், அந்த பாசனம் பண்றது, அது அப்படியே தென்னந்தோப்புக்கு தண்ணி வந்து போகும். ஸோ அதோட வீட்டுக்கு போயிட்டோம். நாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் டே இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க மேக்கரை போலாம், மோகன் ரெசார்ட்க்குன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மேக்கரை போற வழி இது. அங்க இந்த கருப்பசாமி கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இவ்வளோ அழகான ஒரு பிளேஸ். ரொம்ப கிரீனரிஸ், மலை, அழகான இயற்கை. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ டென்ஷன்ஸ் இருந்தாலும் எல்லாமே பறந்து போயிடும். அது ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும். எனக்கு நேட்டுக்கு வர எனக்கு தென்காசி வர்றதுக்கான மெயின் ரீசன்னா இதுதான். இந்த அழகான இடம். இது வந்து மத்தளம் பாறை. நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஜோகோ கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அந்த ஓனர் வந்து இங்கதான் இருக்காங்க. ஸ்ரீதர் வேம்பு சார் வந்து இங்கதான் இருக்காங்க. அந்த இடம் தான் அது. இங்க அந்த வழியில வந்து பாத்தீங்கன்னா வயல், நிறைய வயல் இருந்தது. அங்க வந்து நாத்து மாதிரி நட்டுட்டு இருந்தாங்க. நான் அதை பார்த்துட்டு அதை எப்படியாவது பார்க்கணுன்ட்டு போனேன். என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து விளைய வச்சிருவாங்க நெல்லை. விளைஞ்சதுக்கு அப்புறம் இதை வந்து கட்டு கட்டா பிரிச்சு நாத்து வந்து நடுவாங்க போல. அதுதான் அவங்க சொன்னாங்க. அது அப்படியே எனக்கு கொஞ்சம் வந்து நான் ஷூட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து அடைமலை டேம். அங்க தண்ணி ஒன்றும் பெருசா இல்லை, அதை கிராஸ் பண்ணி தான் வரணும். ஸோ இது வந்து ஃபைனலி மோகன் ரெசார்ட் நாங்க ரீச் ஆயிட்டோம். இங்க நாங்க ஸ்டே பண்ண போறது கிடையாது. பட் நாங்க வந்து ஒரு பிரைவேட் ஃபால்ஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ எங்க அத்தம்மா கிட்ட கேட்டோம். ஸோ அவங்க இதை வந்து மோகன் ரெசார்ட்ல பேசி இந்த பிரைவேட் ஃபால்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஜீப்ல வந்து ஒரு ஆஃப் ட்ரக்கிங் ரோடு மாதிரி போகணும்.
ஃபைனலா ஒரு 1/2 அன் ஹவர்க்கு அப்புறம் நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா, ஒரு அட்வென்ச்சராலான ஒரு டிராவல் தான் அது. இதுதான் வந்து அந்த மோகன் ரெசார்ட். நெறைய வீடியோஸ் YouTubeலயே வந்து பார்த்துருக்கலாம் நீங்க. ஆ ஸோ நான் அந்த அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தேன். மோகன் ரெசார்ட்ன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஸ்டேவும் இருக்காங்க. நெறைய டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்கு. நீங்க ரூம் ஸ்டே பண்ணணும்னாலும் பண்ணலாம். பிரைவேட் ஃபால்ஸ் போணும்னாலும் நீங்க வந்து அப்ரோச் பண்ணீங்கன்னா, மோகன் ரெசார்ட்ல அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி ஜீப் குடுத்துருவாங்க. டிரைவ் பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நீங்க டிரைவ் பண்ணணும். சரி வந்து என் பையனும், என் தங்கச்சி பையனும். ஸோ ரொம்ப ரோடு வந்து பார்த்தீங்கன்னா, கரடு முரடா ரொம்ப ஆஃப் ரோடு. ரொம்ப ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது எனக்கு இந்த ட்ரெக்கிங்கு. அண்ட் ஃபைனலி வந்து அது பிரைவேட் ஃபால்ஸு. சுத்தி உங்களுக்கு மலை இருக்கும். நெறைய கிரீனரீஸ் தான் இருக்கும். நடுவுல இந்த ஒரு குட்டி ஃபால்ஸ் இருக்கும். இங்க வந்து எப்படின்னா, உங்களுக்கு 1 ஹவர் உங்களுக்கு டைம் குடுப்பாங்க. உங்கள ட்ராப் பண்ணிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. ரெசார்ட்க்கு. நீங்க 1 ஹவர்க்கு அப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வருவாங்க. ஸோ தட் பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரீயா குளிச்சுட்டு, நீங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். அங்கேருந்து நாங்க குளிச்சு முடிச்சுட்டு, திரும்ப ட்ரெக்கிங்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போற வழியில பார்த்தீங்கன்னா, இந்த மிட் பாயிண்ட்ல இந்த ஒரு ரெசார்ட் இருக்கும். ஒரு வெள்ள கலர் பில்டிங் மாரி இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ரெசார்ட் வந்து அதுவும் ஸ்டே பண்ணிக்கலாம் போல. சுத்தி நெல்லிக்கா மரம், நெறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் கலர் பில்டிங் இருக்கு இல்லைங்களா? அத சுத்தி நெறைய கார்டன்ஸ் மாரி செட் பண்ணியிருந்தாங்க. அந்த இடமும் ரொம்ப பிளசன்ட்டா, ரொம்ப தனியா, அழகா இருந்தது. நீங்க அதுவுமே கேட்டீங்கன்னா, மோகன் ரிசார்ட்ல அரேஞ்ச் பண்ணி குடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து முடிச்சுட்டு, ட்ரெக்கிங் முடிச்சு குளிச்சுட்டு, நாங்க அப்படியே அச்சன் கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். ட்ரெஸ் அங்கேயே மோகன் ரிசார்ட்ல மாத்திட்டு, ஸ்பேஸ் குடுத்தாங்க. அந்த ரூம்லயே ட்ரெஸ் மாத்திட்டு, நாங்க அச்சன் கோயிலுக்கு கிளம்பி, போற வழியில இந்த கருப்புசாமி கோயில் வரும். கோட்டை வாசல் கருப்புசாமி கோயில். கும்பிட்டுட்டு அப்படியே அச்சன் கோயிலுக்கு போனோம். பட் அங்க வந்து நட திறக்கல. அதுக்குள்ள நாங்க பக்கத்துல மணலாறுக்கு போலான்னு சொல்லி வந்தோம். இங்க என்னன்னா, இந்த நடக்கிற இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, நெறைய ரப்பர் மரம், மிளகு கொடிலாம் இருக்கும். ரப்பர் மரம் வந்து நான் இதுக்கு முன்னாடி இப்பதான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மரம் வந்து நல்லா கீறி விட்டுருக்காங்க மரத்துல. கீறி விட்டு, அந்த கீறின இடத்துக்கிட்ட முடியிற இடத்துல ஒரு பவுல் கட்டிர்றாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். வெள்ள கலர்ல ஒரு திரவம் மாதிரி வருது இல்லைங்களா? ஃபில்லர்டு. ஓகேங்களா? இது அங்க வந்து வா ஹேமா மணலாறு. ரொம்ப லேட் ஆயிரும் அந்த அப்புறம் திரவம் வீட்டுக்கு ஃபில் போறதுக்கு. ஆன உடனே நிறுத்திரும். அத வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி, எல்லா பவுல்லயும் இருக்க திரவத்தையும் கலெக்ட் பண்ணி, ஷீட்டா ரெடி பண்றாங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ் போல எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து மணலாறு. பார்க்க ரொம்ப அமைதியா இருக்கு இல்லைங்களா? அந்த அன்னைக்கு வந்து அங்க சாரல் கட்டுச்சு. மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து சாரல் கட்டுச்சு. வெள்ளம் வந்துரும்னு நாங்க வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஃபைனலா அச்சன் கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு, நாங்க வீட்டுக்கு நல்லபடியா ரீச் ஆயிட்டோம். இதுதான் எங்களோட டிராவல் வ்ளாக். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.